ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஆல்ரெடி இந்த சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால இது நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கும் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தோல்விகள் வந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் நம்பர் 8. கராத்தே சொல்லித்தரன்ற பேரில் நம்மளோட ஹீரோயினை காலை தூக்கி ஒசரமான இடத்துல வச்சு நிற்க, அதை பார்த்தா நம்மளோட ஹீரோ ஷாக்காக அவரோட ஃப்ரெண்டு, என்னப்பா என்ன போய் நம்ப மாட்டியா, அவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி, ப்ளீஸ் கொஞ்சம் கையே இருக்க. ஏய், என்னடா கையே இருக்கு, அண்ணா நீ போன நான் பார்த்துக்கிறேன். ஏய், நான் பார்க்குறேன், நீ ஒன்றுத்தி பார்க்க தேவையில்ல, மூடி நீ கிளம்பு போடா. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண, இவளை எந்த நேரத்தில் பெது தொலைச்சாங்கன்னு தெரியல. என்ன இவ்வளோ பாடுபடுத்துறா, அரைகுறையா நின்று என்ன அசிங்கப்படுத்துறா. இப்போ என்ன பண்ணிட்டேன்னு காரை கவர் பண்ணுற மாதிரி என்ன கவர் பண்ணி வச்சிருக்கான். ஜியாங், உள்ள போ, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? அது வந்து பார்த்தா உங்களை மாதிரி ஒரு லேடியை நான் இது வரைக்கும் இந்த சிட்டியில் பார்த்ததே இல்லை. யூ ஆர் நார்மல் பர்சனே கிடையாது. அப்படியா? இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையும் இந்த மாதிரி பார்த்தது இல்லையா? மூடிட்டு போறியா? போயிடுறேன், மூடிக்கிட்டு தான் போவேன். வரேன். இரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை என்ன இவன் உடனே போயிட்டான்? நீ இவளை முதல்ல ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. வாங்க நீ நம்ம போகலாம். வாங்க. இவன் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு புக் படிச்சுட்ருப்பாரு. கூட வந்த ஜியாங் கூட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவார். இங்கே பாரு பிரதர் சங்கையோ, நம்ம அந்த ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இப்படி மௌனம் சாதிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்னா ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, நைட்டு நானே அவனை சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணா என்ன? நீயா? நைட்டு சீக்கிரட்டாவா? ஆமாம். ஏன் திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? காமிக்கிறேன் நான் யாருன்னு. போங்க நீ, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. சும்மா அதை எழுது இதை எழுது, எனக்கு ஆர்டிக்கல் எழுதுறதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் வாத்தியாரை அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ போய் இந்த வயசில் என்ன இதை எழுது அதை எழுதுன்றீங்க. என் ஆளை பற்றி எழுத சொல்கிறதுனால தான் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்ருக்கேன். ஆனால் எழுதுறது எனக்கு பிடிக்காது. இப்போ நான் எதுக்கு எழுதணும் அதை முதல்ல சொல்கிறீங்களா? ஏன் எழுதணும்னா, நீ எந்த அளவுக்கு அவனை அட்ராக்ட் பண்ணுறன்னு அவனுக்கு முதல்ல தெரியணும்ல. அதுவும் வார்த்தையில் தான் தெரியும், உன்னோட எழுத்தில் தெரியும். அதுக்கு நீ எழுதி அவனுக்கு தெரியப்படுத்தணும், புரியுதா? அப்போ தான் உனக்கு கூட்டங்கள் சேரும். ஹனி, யூஆர் ஸ்மார்ட். ஆனால் முன்ன பின்ன எழுதி எனக்கு பழக்கம் இல்லையே. என்னன்னு எழுதுறது? மனசில் இருக்கு, வெளியில் வரல. ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். இங்கே பாரு, நீ அவனை பற்றி என்ன பெருமையாக நினைக்கிறியோ, எந்த அளவுக்கு விரும்புகிறியோ அதெல்லாம் அந்த பேப்பரில் கொட்டு. ஆமாம்ல, அதே தான். வழிக்கு வந்துட்டா. சரி, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் எழுதிடுறேன். அப்புறம் அவனை மீட் பண்ணணும்னு கூட நான் எழுதுறேன். என்னெல்லாம் நினைக்கிறேன் எழுதி தொலை. அண்ணி, அவனோட பேப்பர்ஸ் இங்கே இருக்குன்னா அப்போ ரிப்ளைவும் இங்கேருந்து தான் வரும். அப்புறம் என்ன, பார்த்துட்டே இருக்காது, சீக்கிரம் அதை ஓட்டு. அவர் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணுவார்ல. நான் அவருக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதிர்ங்க கூட நான் இருக்கிற இடத்த அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டாங்க போல. ஆனால் இவன் நான் இருக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. சரி, இந்த லெட்டரில் என்ன தான் எழுதி வச்சுட்டு போயிருப்பா? போய் பார்த்துட வேண்டிதான். நில்லு, நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்காக நான் இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கேன். என் லவருக்கு கூட நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ என்னை கண்டுக்காமலே போகிற. திரும்பி என் கூட கொஞ்சம் பேசிட்டு போகலாம்ல. நீ என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்க. புரிஞ்சா சரி, வா. சண்டைக்கு தான் வந்திருக்கேன், முடிஞ்ச மோதிப்பாரு. உன்னை யாருன்னு இன்னைக்கு நான் பார்க்காம போக மாட்டேன். நீயே சொல்லிட்ட, நான் எப்படி மச்சான் சண்டை போடாமல் போவேன்? என்ன வாங்கிக்கோ. ஏய், இன்னும் சண்டை முடியல, இன்னொரு ஃபைனல் டச் இருக்கு. இந்த வாங்கிக்க. டேய், என்னடா கையில் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஆயுதத்தை எடுத்து வீசுறான். நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா? நில்றா, அப்புறம் பார்க்குறேன். தப்பிச்சிட்டானே. இது ரொம்ப ஷார்ப்பான ஆயுதம், ரொம்ப தனித்துவமாக இருக்குது. இதுதான் என்னோட எவிடன்ஸ். இதை கொண்டு போய் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லூஸு என்ன எழுதிட்டு போயிருக்குன்னு பார்க்கணும். என்னடா இது, என் மேலே இருக்கிற மொத்த காதலையும் மொத்த பேப்பரில் கொட்டிட்டு போயிருக்கா. என்னென்னவோ எழுதியிருக்கா. அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறாளா? ஆனால் என்னை மன்னிச்சிருமா, கடமைக்கு முன்னாடி நீ எல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம்தான். இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப நேரமாக எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. முதல்ல இதை குடிங்க, பின்னாடி யோசிங்க. குடிங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க? உங்களை தான் கூப்பிட்டுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை,
சரி நீங்கள் எதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? போன காரியம் என்ன ஆச்சு? அது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை பற்றி நான் சங்கையக்கிட்ட எதையும் சொல்லலை. எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னும் புரியல. நீங்கள் போன விஷயம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா என்ன? அந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே? முழு பிளானையும் அவன்கிட்ட நான் சொல்லலை. அதனால என்னங்க? நீங்கள் முதல் முயற்சி எடுத்திருக்கீங்கன்றத போய் சொன்னால் கூட மக்கள் நிம்மதியாக இருப்பாங்கல்ல. ம். ஆ, ஒரே ரூமில் இருந்திருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இந்த ரூமில் ஏதாவது என்டர்டைன்மெண்டான பொருள் இருக்குமா? நம்ம அறிவை தோன்ற மாதிரி இங்கே பெசலான பொருள் ஒன்றுமே இல்லை போலியே. வேற எழுத்து தான் எழுதி வச்சிருக்கான். ஆமாம், இது என்னது? எல்லாத்துலேயும் முடிச்சு போட்டு வச்சிருக்கான். இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும்? எல்லாத்துக்கும் செருப்பு டோக்கன் போடுற மாதிரி இவ்வளோ பொருள்லேயும் டோக்கன் போட்டு இருக்கு. அப்படி என்னவா இருக்கும்? பழைய மெமரிஸாக இருக்குமோ? இதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த இடத்துக்கு வரல? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒரு வேளை சீக்கிரட்டாக எதையும் தேடுறாளோ? ஆ, எதையாச்சும் ஒன்று நோண்டி பார்ப்போம், ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல. இது என்னது பாக்ஸு? இந்த பாக்ஸு நம்ம ஹீரோவோட அண்ணன் ஹீரோவுக்கு கிஃப்டாக கொடுத்ததா இருக்கும். இதை திறந்து தான் பார்ப்போம். ஹாய், புல்லாங்குழல் பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது ஸ்பெஷலான புல்லாங்குழல்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் நம்ம வாசித்து தான் பார்ப்போமே. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்மளோட ஹீரோ அப்படியே கட்டையான குரலில் கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி பதறி போய் அந்த புல்லாங்குழலை மேலே தூக்கி போட்டு அவங்க கீழே சாய போக நம்மளோட ஹீரோ கரெக்டாக புல்லாங்குழலையும் விடாமல் நம்மளோட ஹீரோயினையும் அதே செகண்டில் காப்பாற்றிடுவார். நான் ஒன்று பிடிச்சிட்டேன். அப்படியே இந்த மூமெண்ட்டை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளோட ஹீரோயினுக்கு இப்போ கூட ரொமான்ஸ் வரலன்னா எப்படி? ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோயினை எழுந்துருவாங்க. அது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சும்மா தான் வந்தேன். இந்த புல்லாங்குழலை எதுக்காக எடுத்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அது நான் சும்மா தான் எடுத்து பார்த்தேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டதும் நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க. அவங்க படித்த நாவலில் இந்த புல்லாங்குழலை இவரோட அண்ணன் கொடுத்தது இவங்க படிச்சிருப்பாங்க. அதை சொல்லிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு உங்கள் அண்ணன் தானே கொடுத்தாரு, அதை நீங்கள் வேற ஒருத்தர் கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்பாங்க. இவளுக்கு இந்த டீட்டெயிலாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி நாவலை ஃபுல்லாக படிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இதோட எண்டிங் என்னன்றது நம்ம ஹீரோயினிக்கு தெரியாது. பாதியில் படிச்சுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினோட ஒய்ஃபை மாற்ற சொல்லி இந்த லோகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அவங்களோட அண்ணன் சூசைட் பண்ணி இறந்துட்டாருல்ல அப்படின்ற வரைக்கும் நம்ம ஹீரோயினிக்கு தெரியும். அந்த விஷயத்த சொன்ன உடனே இதுவும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், ஆனால் அது ஒரு சூசைடான்றதே எனக்கு டவுட்டு தான். இது வரைக்கும் எத்தனையோ தடயங்களை நான் தேடி பார்த்தோம், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்வார். இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி, ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன். எனக்கு தெரியும் யார்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவோட அண்ணன் பொண்ணுக்கிட்ட வருவாங்க. இது பொண்ணா பையனான்றது கூட சரியாக தெரியல. சரி, எதுவாக இருந்தால் என்ன, ஒரு குழந்தை. நம்ம ஹீரோயினி அந்த குழந்தைகிட்ட காக்கா பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த குழந்தை அவங்க அப்பா இறந்ததுலேருந்து யார்கிட்டையுமே பேச மாட்டா. அப்படிப்பட்ட குழந்தைகிட்ட நம்ம ஹீரோயினி எப்படி ஃப்ரெண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் சில சீன்களை ஓடிட்டுருக்கோம். ஹெங்யூ, நானும் விளையாட வரவா? வேணாம். ஏன் வேணாம்? நான் உன்னை விட சூப்பராக செய்வான். இல்லைனா நீ எனக்கு கற்று தரியா? சேர்ந்தே விளையாடலாம். என்ன சொல்கிற? என்ன இவ எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்றா? ஹெங்யூ, பேசுமா? நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் பைத்தியக்காரி மாதிரி தனியாக புலம்ப விட்டுட்டுருக்க? ஹெங்யூ, நிறுத்துடி. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட தானே கத்திட்டுருக்கேன். எங்கேயே இதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறியா? டிஸ்டர்ப் பண்ணதுனால ஹீரோயினிக்கிட்ட எந்த வார்த்தையும் பேசாமல் வேறு பொருள் எடுத்து அந்த குழந்தை விளையாடிட்டுருக்கோம். நம்ம ஹீரோயினி கடுப்பாகி அந்த பொருள் இங்கே கொடு அப்படின்னு சொல்லி பிடுங்குவாங்க. ஏன்னா நான் பேசுகிறதே காதில் வாங்க மாட்டேன்ற, இல்லைவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது அந்த குழந்தை டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடும். ஏ, எதுக்கு இப்போ அழுதுற? நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? உன்னை அடிக்க கூட இல்லையே. ஏம்மா நிறுத்து. நான் உனக்கு இது சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பேச்சு கொடுத்துட்டே அந்த பொருளை கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தியா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அக்கா எவ்வளோ அழகாக எடுத்துட்டேன் பாரு. இது உனக்கு தான். நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல் பேசலாம்ல. என் கூட நீ விளையாடுவல்ல. இங்கே பாரு, இது மாதிரி எனக்கு நிறைய கேம்ஸ் தெரியும். நீ என் கூட இருந்தால் நிறைய ஃபன்னான விஷயத்தெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தருவேன். விளையாடலாம். என்ன ஓகே தானே? அப்பாடி, இப்போ தான் மூச்சே வந்தது. ஒரு பக்கம் ஹீரோயினோட ரூம்க்கு வந்திருப்பாரு. ஹீரோயினி அவங்களோட பியூட்டி ப்ராடக்டை அவங்களே செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளோட ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போதே நம்மளோட ஹீரோயினி, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹெங்யூ, நீங்கள் 2 பேரும் எப்படி சேர்ந்து வந்தீங்க? நானும் அவளும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா தானே இருப்பாங்க. ஹெங்யூ, நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லித்தரவா?
ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க. இந்த காலத்தில பியூட்டி ப்ராடக்ட்டெல்லாம் வேற மாரி தானே இருக்கும். அவங்க அப்ப கத்துக்கிட்டத இங்க வந்து தயாரிச்சு வச்சிருப்பாங்க. அத நம்ம ஹெங்கியுக்கும் சொல்லிக் குடுப்பாங்க. "இத நீ திறந்து பார்த்தியா? இதுலேருந்து எடுத்தியா?" அது இல்ல என்னன்னு பார்த்தேன். "இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இதெல்லாம் செய்ய நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்ளோ காஸ்ட் செலவாச்சுன்னு தெரியுமா?" இந்த மெத்தடெல்லாம் 1985லயே கண்டுபிடிச்சுட்டாங்க. நான் இந்த ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க? ஆ உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ போ. நான் பார்த்துக்கிறேன். ஆ சரி. நான் போறேன். நீ அவள கொஞ்சம் பார்த்துக்கோ. ஆ ஆ உன்ன விட அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ போய் உன்னோட வேலைய பாருப்பா. போப்பா. நான் பார்த்துக்கிறேன். ம். ஹெங்கி ஹீரோயினி கூட சேர்ந்தத பார்த்து நம்மளோட ஹீரோ சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. ஏன்னா, ஹெங்கியும் அவங்க அப்பா இறந்ததுலேருந்து யார்கிட்டயுமே இப்படி ஒட்ட மாட்டா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினி கூட செட்டு சேர்ந்திருக்கா. அத கன்டின்யூ பண்ணியே ஹெங்கியூக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு சொல்லிக் குடுத்துட்ருப்பாங்க. அந்த சமயத்தில வினிகர நம்ம ஹெங்கியூ கீழ தட்டி விட்டுருவா. அச்சச்சோ! கீழ ஊத்திக்கிச்சே! பரவால்ல விடு. சின்ன குழந்தை தானே. இங்க பாரு. ஐயோ! இது என்ன பண்றது லேடி? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது கொஞ்ச நேரத்திலேயே இந்த கர்டன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். இத தூக்கி போட்டுறலாம். அப்புறம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு கன நேரத்தில ஒரு சிந்தனை வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு எண்ணெயோ எதையோ ஊத்துனா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும்ல. நான் கொஞ்சம் சங்கையோ பார்க்கணும். நீ இவள பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிளம்புவாங்க. நில்லுங்க நில்லுங்க. ம். அங்கேயா போறீங்க? நானும் வரனே. நீ அங்க வந்து என்ன பண்ண போற? ஆ என்ன பண்ண போறேன்னா, நானும் வரனே. ப்ளீஸ். புரிஞ்சிருச்சு. உன் ஆள் அங்க இருக்கிறதுனால நீயும் ஒத்து ஊதுறதுக்கு என் கூட வரேன்ற. இங்கேயே பத்திரமா இரு. நாங்க 2 பேரும் இப்போ வந்துடுறோம். பிரதர், டைஞ்சு டெம்பிள்ல தான் நேத்து அவன நான் பார்த்தேன். அவன் கையில ஒரு வித்தியாசமான ஆயுதம் இருந்தது. நல்ல வேளை என் தலை தப்பிச்சுது. இதான் அந்த வித்தியாசமான ஆயுதம். இது முதல்ல எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சா அவன நெருங்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். ம். ஆனா இந்த மக்கள் பெருசா அவனுக்கு ஆதரவு குடுக்குறாங்க. அதனால தான் அவன நெருக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நைட்ல தானே பிஸியான வேலைங்களா நடக்கும். எனக்கு கூட ரொம்ப பிஸியான வேலை ஒண்ணு இருக்கு. உன்ன அப்புறம் மீட் பண்றேன். ம். ம். பாய் 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 பாய். ஆ மாஸ்டர் கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களாமே. என்ன விஷயம்? சொல்லுங்க. உன்கிட்ட தல தல தல. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அதுக்கு தான் இவ்ளோ மூச்சு இறைக்க வந்தேன். என்ன? சரி. நீ போய் வெளியில இரு. நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். உன்ன பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பாருங்க. உங்கள விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னையா? ஆ உங்கள தான். இப்ப சொல்லு. என்ன விஷயம்? அது வந்து நானும் ஹெங்கியும் ஸ்பெஷல் மாஸ்க் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வினிகர் டேபிள் மேல ஊத்திக்கிச்சு. அது என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்துல ஸ்ப்ரெட் ஆகி அது ஃப்ளோவா போக ஆரம்பிச்சுது. அது மாதிரி உங்க சூசைட் பண்ணிக்கிட்ட இடத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்திருக்கணும்ல. இதெல்லாம் நீ எங்கேருந்து பார்த்துட்டு வர? டிவி சீரியல். அது அது வந்து சில ஸ்டோரி டெல்லிங் ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல அவங்ககிட்டருந்து. ஓ! சரி இப்ப நீ என்ன சொல்ல வர? ஆ உன்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கான பதில நீ சொல்லணும். உங்க அண்ணன் இறந்து போன அன்னைக்கு அங்க எத வித்தியாசமா பார்த்தியா? எதுவும் பார்க்கல. சரி பிளட் ஏதாவது தரையில சிந்தி இருக்கிற மாரி ஏதாவச்சு பார்த்தியா? அவர் உடம்புல பார்த்தியா? இல்ல. இல்லன்னா எப்படி? ஒருவேளை அட்டாப்சி பண்ணா என்ன நடந்திருக்குன்றத கிளியரா சொல்லிடலாம். அவரோட பாடிய அட்டாப்சி பண்ணீங்களா? அப்ப ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அட்டாப்சியாலாம் இவளுக்கு எப்படி தெரியும்? இவ யாருன்ற குழப்பம் மேலும் மேலும் அதிகமாகுது. இவ எதுக்கு இந்த நேரத்துல எங்க அண்ணனுக்காக இவ்ளோ கரிசனப்படுறா? புரியலையே! அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.